2022 முதல் 2026 ஜூலை மாதம் வரை கூலாய் நாடாளுமன்ற அலுவலகத்தின் மூலம் இப்பகுதியில் உள்ள ஆலயங்கள், இந்திய சமூக அமைப்புகளின் மேம்பாட்டிற்காக மொத்தம் 3,43,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மட்டும் இதுவரை 57,000 ரிங்கிட் நிதி பல்வேறு சமூக நடவடிக்கைகள் மற்றும் உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வழங்கப்பட்டுள்ளதாக கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோனி சிங் தெரிவித்தார். கூலாயில் அவரின் தொடர் ஆதரவின் அடையாளமாக பண்டார்புத்ரா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு 2023 முதல் 2025 வரை ஆலய மேம்பாடு மற்றும் வருடாந்திர விழா ஏற்பாட்டிற்கு மொத்தம் 50,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஆலய வருடாந்திர விழாவில் கலந்து கொண்ட தியோ தனது தொடர்ச்சியான ஆதரவின் ஒரு பகுதியாக மேலும் 10,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை அறிவித்தார். அதேவேளை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 2024 இவ்வாலயத்திற்கு மேலும் 1,86,500 ரிங்கிட் நிதியும் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வழிபாட்டு தலங்கள் வளர்ச்சிக்கான ஒதுக்கீடு தவிர்த்து இந்திய சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்கும் கூலாயில் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. 2022 முதல் இவ்வாண்டு வரை கூலாயில் உள்ள கூலாய் பெசார் தோட்ட தமிழ் பள்ளி, கூலாய் ஆயில் பாம் தோட்ட தமிழ் பள்ளி, கேலான் தோட்ட தமிழ் பள்ளி, செடனாக் தோட்ட தமிழ் பள்ளி ஆகிய 4 தமிழ் பள்ளிகளின் வசதிகளை மேம்படுத்த 4,87,687 ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தியோ சுட்டிக்காட்டினார். மலேசியர்களிடையே வெறுப்பையும் பிளவையும் ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் லாபம் தேடுபவர்களே நாட்டின் உண்மையான எதிரிகள் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சரும் சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினருமான யுனேஸ்வரன் ராமராஜ் தெரிவித்தார். தேர்தல் நெருங்கும் ஒவ்வொரு முறையும் சில தரப்பினர் இனம் மற்றும் மதத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி மக்களிடையே அச்சத்தையும் வெறுப்பையும் தூண்டி அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள். அத்தகையவர்களே நாட்டின் உண்மையான எதிரிகள் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய மொழியாக மலாய் மொழி நாட்டின் ஒற்றுமையின் அடையாளமாக விளங்குவதுடன் தமிழ் மற்றும் சீனம் உள்ளிட்ட பிற மொழிகளும் மலேசியாவின் பண்பாட்டு பாரம்பரியத்தை வளப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார். அதேபோல் இஸ்லாம் கூட்டரசின் அதிகாரப்பூர்வ மதமாக இருந்தாலும் இந்து, கிறிஸ்தவம், புத்தம், சீக்கியம், தாவோ உள்ளிட்ட அனைத்து மதங்களையும் அமைதியாக கடைபிடிக்கும் உரிமை அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் நினைவூட்டினார். வெறுப்பின் அரசியலை இனியும் தொடர அனுமதிக்க கூடாது என்றும், வெறுப்பு விதைக்கப்பட்டால் அது முன்னறிவு பெற்ற பாரபட்சமாகவும் பின்னர் பாகுபாடு, பகைமை மற்றும் வன்முறையாகவும் மாறும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். வரலாற்றில் நிகழ்ந்த பெரும்பாலான பேரழிவுகளும் மக்கள் தங்களுடன் வாழ்பவர்களை சக குடிமக்களாக பார்க்காமல் எதிரிகளாக கருத தொடங்கிய போதுதான் ஏற்பட்டன என்றும், அந்த நிலை மலேசியாவில் ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மலேசியா ஒரு இனத்திற்கோ ஒரு மதத்திற்கோ மட்டும் சொந்தமான நாடு அல்ல என்றும், அமைதி, நீதி மற்றும் ஒற்றுமையை நேசிக்கும் ஒவ்வொரு மலேசியருக்கும் சொந்தமான நாடு என்றும் யுனேஸ்வரன் ராமராஜ் தெரிவித்தார். தேர்தலில் அம்னோ முன்னிலை வகிக்க பெரிகாத்தான் நேஷனல் வேண்டுமென்றே அனுமதித்தது என்றும், இஸ்லாமிய கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் துணை பத்திரத்தை வகித்ததாகவும் பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். அரசியல் சூழலை மதிப்பிட்டு பக்காத்தான் ஹராப்பான் எதிர்ப்பு வாக்குகளை பரிசான் உடன் பிரிப்பதை தவிர்க்க பெரிகாத்தான் நேஷனல் முயன்ற பின்னரே இந்த அணுகுமுறை கையாளப்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஜொகூரில் அம்னோவுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை இருந்த போதிலும் 2022 மாநில தேர்தலில் 56 இடங்களில் 40 இடங்களை வென்றிருந்தாலும் தாம் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் பட்டியலை பார்த்தபோது அவர்கள் அனைவரும் முக்கிய பிரமுகர்களாக இருந்தனர். ஜொகூர் பக்காத்தானிடம் வீழ்ந்துவிடும் என்றும், அம்னோ மாநில அரசின் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடும் என்றும் நாங்கள் கவலைப்பட்டோம். எனவே ஜொகூரை காப்பாற்ற தேவையான நடவடிக்கையை நாங்கள் எடுத்தோம் என்று அவர் நேற்று இரவு ஒரு நிகழ்வில் கூறினார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்த ஹாடி அங்குள்ள அரசியல் சூழல் ஜொகூரை விட மிகவும் சவாலானது என்பதை ஒப்புக்கொண்டார். நெகிரி செம்பிலான் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் மாநில அரசை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை முன்பு கண்டதாகவும், ஆனால் 2 பெசாத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகியதால் அந்த முயற்சி தோல்வி அடைந்ததாகவும் அவர் கூறினார். துரதிருஷ்டவசமாக 2 பெசாத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் விலகிக் கொண்டதால் அது தோல்வி அடைந்தது.
ஆகஸ்ட் 1ஆம் தேதி வாக்குப்பெட்டியில் பிரிகாத்தா நேஷனலுக்கு ஆதரவளிக்குமாறு ஹாடி இளம் வாக்காளர்களை வலியுறுத்தினார். சர்ச்சைக்குரிய தானா மலாயு குறித்த தனது கருத்துக்கள் தொடர்பாக எழுந்த இனவெறி குற்றச்சாட்டுகளை தவிர்ப்பதற்காக சனூசி நோர் தனது சீன வம்சாவளியை காரணம் காட்டி மலாய் அல்லாத வாக்காளர்களை முட்டாளாக்குகிறாரா என்று பகாங் டிஏபி தலைவர் லீ சின் சென் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சி கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்த போது பிரிகாத்தா நேஷனலின் தேர்தல் இயக்குனர் என்ற தகுதியில் சனூசி இந்த கருத்துக்களை தெரிவித்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அவரது தாத்தா எங்கிருந்து வருகிறார் என்பது இங்கு முக்கியமில்லை. தேர்தல் நெருங்கும் போதெல்லாம் மலாய் நிலம் மற்றும் இன அரசியல் ஆதிக்கம் குறித்த பிரச்சனை ஏன் திடீரென்று அவரது மிக மிக அவசரமான கவலைகளாக மாறுகின்றன என்பதே உண்மையான கேள்வி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மற்ற சமூகங்களுக்கு எதிராக தான் விரோத போக்கை கொண்டிருக்கவில்லை என்பதை மறுக்கும் போது சனூசி தனது தாத்தாவின் சீன வம்சாவளியை காரணம் காட்டியதாக ஓரியண்டல் டெய்லி நேற்று செய்தி வெளியிட்டது. தனது தாத்தா சீனாவில் இருந்து வந்தவர், எனக்கு இனவெறி கருத்துகள் இல்லை, என்னை ஒரு இனவெறியராக சித்தரிப்பதற்காக எனது கருத்துகள் திரித்து கூறப்பட்டுள்ளன என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இந்து கோயில்கள் குறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்பு தெரிவித்த கருத்துகளுக்காக இந்திய சமூகம் அவரை மன்னிக்க வேண்டும் என டிஏபியின் RSN ராயர் இன்று வலியுறுத்தினார். பிரதமரின் அண்மைய மன்னிப்பை ஒரு உண்மையான ராஜதந்திரியின் அடையாளம் என்றும் அவர் வர்ணித்தார். நேற்று நெகிரி செம்பிலானில் நடந்த ஒரு நிகழ்வின் போது அன்வார் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டதாகவும் தனது நேர்மையின் அடையாளமாக கைகளை கூப்பியதாகவும் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். பிரதமர் ஒரு நேர்மையான மனசாட்சிக்கு உட்பட்ட மற்றும் உண்மையான மன்னிப்பை தெளிவாக வழங்கியுள்ளார். இது ஒரு உண்மையான ராஜதந்திரிக்கு பொருத்தமான பண்பு மற்றும் பாராட்டத்தக்க போற்றுதலுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். இந்திய மற்றும் சீன சமூகங்கள் குறித்து பிளவுபடுத்தும் கருத்துக்களை தெரிவித்ததாக அவர் குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சி தலைவர்களைப் போல் அல்லாமல் ரிஃபார்மசி இயக்கத்திற்கு இந்திய சமூகம் நீண்ட காலமாக அளித்து வரும் ஆதரவை அன்வார் பாராட்டுவதையே இந்த மன்னிப்பு பிரதிபலிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மன்னித்து மறந்துவிட வேண்டிய நேரம் இது. பிரதமர் தனது மன்னிப்பில் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார் என்பதையும், மடானிதான் நமது ஒரே நம்பிக்கையும் முன்னேறி செல்வதற்கான வழியும் என்பதையும் நாம் உணர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலேசிய இந்திய உருமாற்று பிரிவிற்கான ஒதுக்கீடுகளை அதிகரித்தல், எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு 76 மில்லியன் ரிங்கிட் மானியமாகவும், தேவ் கல்லூரிக்கு 2 மில்லியன் மானியமாகவும் வழங்குதல் உள்ளிட்ட மடானி அரசாங்கத்தின் கீழ் இந்திய சமூகத்திற்கு பயனளித்த பல முயற்சிகளையும் ராயர் சுட்டிக்காட்டினார். முஸ்லிம் அல்லாதோரின் வழிபாட்டு தலங்களை பராமரிப்பதற்காக அரசாங்கம் 200 மில்லியனை ஒதுக்கியுள்ளதாகவும், சிறப்பாக செயல்படும் இந்திய மாணவர்களுக்கான மெட்ரிகுலேஷன் வாய்ப்புகளை விரிவுபடுத்தி உள்ளதாகவும் ராயர் தெரிவித்தார். கூட்டரசு அமைச்சரவையில் கோவிந்த் சிங் தியோ மற்றும் ரமணன் ஆகியோர் சேர்க்கப்பட்டதும் இந்திய பிரதிநிதித்துவத்திற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புக்கு சான்றாகும் என்று அவர் கூறினார். நேற்று அன்வார் முன்பு கோயில் ஹராம் என்ற சொல்லை பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கோரினார். அது ஒரு தவறு என்பதை ஏற்றுக்கொள்வதாகவும், தனது நிர்வாகத்தின் கீழ் எந்த பழைய இந்து கோயில்களும் இடிக்கப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்திய சமூகத்தை பாதிக்கும் பிரச்சனைகளை தாம் தனிப்பட்ட முறையில் மேற்பார்வையிடுவார் என்றும், மனிதவளத்துறை அமைச்சர் ரமணன் அரசு அங்கீகாரம் பெற்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவார் என்றும் அவர் மேலும் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.